உண்மையாலுமே ஒரு பெரிய மோட்டிவேஷன் தான் சார். நீங்கள் வந்து கோல்டு மெடலிஸ்ட் இல்லை? ஆமாம் சார். ஹிஸ்ட்ரியில். ஆமாம், பிஏ ஹிஸ்ட்ரியில். ஆனால் தெருவிளக்கில் தான் படித்தார் திரு டி ராஜேந்திரன். ஆமாம், நான் வந்து எம்ஏ படிக்கிற வரைக்குமே சரி, எங்கள் வீட்டில் வந்து கரண்ட்டு கிடையாது. பக்கத்து வீட்டில் ஒருதலை காலத்தில் நடித்த தியாகு என்னோடய பக்கத்து வீட்டு பையன், என்னோடய ஃப்ரெண்ட். அவன் என்னை விட ஜூனியர் தான் அந்த பையன். நான் அந்த தெருவில் ட்ராமா போடுறது, அது போடுறது, கதை வசனம் சொல்கிறது, அப்படின்னா அது மாதிரி இருக்கக்குள்ளே எங்கள் அப்பாட்ட போய் நான் கேட்பேன், பக்கத்து வீட்டு பையன் வீட்டிலலாம் எனக்கு ஏன் கரண்ட்டு வேணும்னா, எனக்கு வந்து அந்த படிக்கிறதுக்கு வெளிச்சத்துக்காக இல்லை, நான் அறிக்கை விளக்கில் தான் படித்தேன். அதையும் மீறி அந்த அறிக்கை விளக்கத்தை வந்து ஸ்ட்ரீட் லைட்லையும் படித்தேன். என்னன்னு கேட்டாக்கா, என் பையன் எங்கள் வீட்டில், நம்ம வீட்டில் லைட் இல்லை அப்படின்னு கேட்குறத விட எனக்கு கரண்ட்டு வேணும். ஏன் எலக்ட்ரிசிட்டி வேணும்னா ரேடியோ கேட்கணும். ஏன் ரேடியோ கேட்கணும்னா நேயர் விருப்பம் கேட்கணும், சிலூன் ரேடியோ கேட்கணும், ஆகாசவாணின்னு சொல்லிட்டு நம்மளுடைய விவித் பாரதி கேட்கணும். அந்த மியூசிக் நேர் விருப்பம்லாம் எழுதியிருக்கீங்களா? ரேடியோ நேர் விருப்பம் எழுதுறதை விட நேர் விருப்பம் கேட்கறது அதுலேயே வாழ்ந்திருக்கேன். அது மட்டும் வாழ்ந்ததில்லை. அந்த ஊரில் இது அருண் ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரி இது இருக்கும். அந்த அருணா ஐஸ்கிரீம் கடையில் போனாக்கா, யாராவது இப்போ கார்த்திகை செல்வனே என் நண்பர்னு வச்சுங்களேன், அவர் போனார்னா அவர் உள்ளே போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு சாப்பிட போயிருக்காருன்னு அப்படி கேட்டு, என் நண்பருங்கிற முறையில் ஐஸ்கிரீம் சாப்பிடுவான்னு கேட்டுட்டு, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பு, கொஞ்சம் உரிமை குரல் பாடலை போட சொல்லுங்கள். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பு, வசந்த மாளிகை பாட்டை போட சொல்லுங்கள். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பு, அன்னக்கிளி பாட்டை போட சொல்லுங்கள். ஃப்ரெண்டாக இருப்பேன், ஏயா ஒரு படம் சொன்னார் ராஜா, ஓகே, 2 படம் சொன்னேன், ஓகே, 3 படம், என்னை விட்ட 30 படம் கூட சொல்லுவேன் அப்படின்னு. அந்த டேப் ரெக்கார்டர் இருக்கும், அதை போட்டு கேட்க சொல்லுவேன். ஆமாம், அந்த ரெக்கார்டு அப்போ வந்து லாங் பே, எல்பி, இபி அதில் போடுவாங்க. அதில் போட்டு அந்த பாட்டை கேட்டு அந்த டியூனை மனசில் ஃபார்ம் பண்ணுவேன். அதனால் வந்து ரேடியோ எங்கள் வீட்டில் இல்லையேங்கிற ஒரு ஏக்கத்தில் வந்து ஏன் கரண்ட் இல்லை அப்படின்னு நான் கேட்குறேன். நான் வந்து அறிக்கன் விளக்கில் படிச்சுட்டு இருக்கேன்ப்பான்னு. படிக்கிறதுல பிரச்சனை இல்லை, நான் அறிக்கன் விளக்கில் படிச்சிருவேன். ஆனால் கரண்ட் வேணும் ரேடியோ கேட்குறதுக்கு மனசோட ஆசை. ஆனால் நான் வந்து சிம்னி விளக்கில் உட்காந்து படிக்கிறேன். சின்ன விளக்கு, அதோட வெளிச்சம் இது பண்ணதுன்னா அது 10வது சொல்லிட்டு திருவிளக்கில் ரோட்டில் லைட் போட்டிருப்போம், அந்த லைட்டில் வந்து படித்தேன். அப்போ எங்கள் அப்பா சொன்னார் ஒரு கருத்து, நீ வீட்டில் கரண்ட்லாம் இது பண்ணுங்க. ஜட்ஜி முத்துசாமி ஐயங்கார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தெருவிளக்கில் படித்து ஜட்ஜாக இருக்கார். உனக்கு எதுக்கிட்ட கரண்ட்டில் மின் விளக்கில் படிக்கணும்னு நினைக்கிறேன்? தெருவிளக்கில் படித்தவங்க தான் வாழ்க்கையில் முன்னேற முடியுங்கப்பா. எங்கள் அப்பா சொன்னது ஸ்ட்ராங்காக என் மனசில் இருந்துச்சு. இது நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போதே சொல்கிறாங்க? ஸ்கூல், ஆமாம், ஸ்கூல் படிக்கக்குள்ளே நல்லா பிரைட்டாக படிப்பேன். அந்த மாதிரி எங்கள் அப்பா சொன்னது என் மனசில் ஏறினதெல்லாம் நான் எம்ஏ படிக்கிற வரைக்கும். அந்த காலத்துலலாம் எம்ஏவே கொஞ்சம் அதிக படிப்பு தான் இல்லை, பிஏ படிக்கிறதே பெரிய படிப்பு. இப்போ என்னன்னு கேட்டாக்க, பிஏவே பெரிய படிப்புனா, எங்கள் அம்மா வந்து படிக்கலைன்னா பிஏ படிக்க முடியல எங்கள் அம்மாவால். கல்லூரிக்கு போக முடியல. ஆமாம், கல்லூரிக்கு போக முடியல, பிஏ பண்ண முடியல. அதேமாரி அந்த காலத்தில் எங்கள் அம்மாவுடைய அக்கா ஓரளவுக்கு படிச்சிருக்காங்க, எங்கள் அம்மாவுடைய தங்கச்சி சித்தி படிச்சிருக்காங்க, எங்கள் அம்மா அந்தளவுக்கு படிக்கலை. அதனால் எங்கள் அம்மாவோட கனவே அவங்க தங்கச்சி பேர் மணி சித்தின்னு பேர், அவங்க பிஏ படித்த மாதிரி நீ என் பையன் எப்படியாவது ஒரு பட்டம் வாங்கிடணும். இப்போ இன்ஸ்பிரேஷன் மணி சித்தி அவங்கள மாதிரி நம்ம, எங்கள் அம்மா தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். அவங்களுக்கு என்னென்னா, தன் தங்கச்சி படித்ததை தன் பெத்த புள்ள படிச்சிடணும். அதனால தான் எனக்கு வந்து பிஎஸ்சி, எனக்கு வந்து கெமிஸ்ட்ரி பயங்கரமான இன்ட்ரெஸ்ட்டு. அந்த பிஎஸ்சியை விட நான் பிஏ படித்தது எங்கள் அம்மாவுக்காக நான் பிஏன்ற ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி கொண்டு போய், சயின்ஸை விட ஆர்ட்ஸ் போகணும், ஏன்னா பிஏன்றது பிஎஸ்சினா எங்கள் அம்மாவுக்கு புரியலன்னு இல்லை, நீ பிஏ படிச்சிருண்டா ராஜா அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. எனக்கு என்னோடய உலகமே எங்கள் அம்மா தான். ஏன்னா அதான் டைலாக்லாம் பேசுகிறேன்னு சொல்லுவாங்க, படைச்சவன் பிரம்மான்னு சொல்கிறாங்க, நான் பிரம்மாவை பார்த்ததில்லை. எனக்கு எங்கள் அம்மா தான் எல்லாமே. அம்மா, அப்பா, சிவம், சக்தி. ஒரு டிப்பிக்கல் ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலியிலேருந்து வந்ததுனால, அதனால் தெருவிளக்கில் தான் படிச்சுட்டு அம்மாவோட ஆசைக்காக நீங்கள் பிஏ எடுக்கிறீங்க? பிஏ எடுத்தேன். எம்ஏவும் அப்புறம் படிச்சிங்க? எம்ஏ படித்தேன். எம்ஏ வந்து அது என்னோடய ஆசை. ஒரு சினிமா படங்கள் பார்க்கக்குள்ளே மறைந்து விட்ட இயக்குனர் சீக்கிரம் பாலச்சந்திர ஐயாவை பார்ப்பேன், அவர் குவாலிஃபைடு. திருலோச்சந்தர் சார் பார்ப்பேன், அவருக்கு பின்னாடி எம்ஏன்னு வரும், அந்த திருலோகச்சந்தர் எம்ஏ. அதேமாதிரி என் பேர் சினிமா டைட்டில் டி ராஜேந்தர் எம்ஏ வரணும். எம்ஏ வந்து தான் டி ராஜேந்தர் வந்துச்சு. ஆமாம், ஊரில் வருஷால. ஆமாம், டைட்டில் கார்டில் ஃபஸ்ட்டு எம்ஏ போட்டுருவீங்க. ஆமாம், அதுக்கப்புறம் டி ராஜேந்தர் எம்ஏ.
அந்த MA மேல ஒரு பெரிய ஒரு ஒரு இலக்கு. பட்டப்படிப்பு நம்ம மேல் படிப்பெல்லாம் என்ன படித்தாலும் நான் இந்த நாட்டை சஃபர் ஆகுறோங்கிறத சொல்கிறதுக்காக தான் எடுத்தேன். நெஞ்சில் உலகத்தில் ஒரு டைலாக் வச்சுருப்பேன். ஏன்னா அந்த காலத்திலே வந்தோம்னா கடையில் இருக்கக்கூடிய செருப்பு, காலில் போடுற செருப்பு இருக்குல்ல, பிஎஸ்சி பேட்டா, அந்த பிஎஸ்சி அப்படின்ற அந்த பேட்டா செருப்புக்கு இருக்கக்கூடிய மரியாதை கூட நம்ம படித்து வாங்கக்கூடிய பிஎஸ்சி பட்டத்துக்கு இல்லைன்னுவேன். அந்த 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 தாக்கம் உயிருள்ளவரை விஷாலையும் சொல்லியிருப்பீங்க. அதாவது MA படிச்சுட்டு BA படிச்சுட்டு என்ன பண்ணுறான் என் பையன், அந்த ப்ரொஃபஸர் அவர் சொல்லுவார். டயலாக் கூட வச்சுருந்துருப்பீங்க. அவனுக்கு வீட்டில் நான் கொடுத்த பட்ட பேர் தண்டச்சோறுன்னு. கல்லூரியில் படித்தவன் வாங்கின பட்டம் MA, ஆனால் நான் என் வீட்டில் கொடுத்த பட்டம் தண்டச்சோறு. அதனால் அந்த மாதிரி இந்த மாதிரி பசங்களுக்கு வந்து ஒரு 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 மோட்டிவேட் பண்ணணும். அப்பயே அந்த என்ன தான் நான் படம் எடுத்து என்டர்டெயின்மெண்ட் கொடுத்தாலும் உயிருள்ள விஷயம் கூட அந்த அப்படியே. ஆனால் படிப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் அப்போலேருந்து அப்போ பேர் நான் வந்து என்ன தான் நான் வந்து ஸ்கூலில் படித்தாலும் சொல்கிறேன் அப்படின்னு என்ன தான் தாளம் அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் நான் நடிச்சுக்கிட்டு வசனம் பேசுவேன். வசனம் தாறுமாறாக பேசுவேன். அம்மா தான் குருவும் இல்லை, அம்மா மேலே பெரிய இல்லை, எங்கள் அம்மா பற்றும் பாசம். இசையில் குருவும் கிட்டத்தட்ட. ஆமாம், அவங்க தான் இசையில் குரு. என்னன்னு கேட்டால் எங்கள் அம்மா வந்து சிங்கர். எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மா பாடக்கூடிய தாலாட்டு அவ்வளவு அந்த உலகத்திலே எனக்கு இனிமையான ஒரு பாட்டு என் தாயின் தாலாட்டு தான். என் உலகத்திலே ஒரு இனிமையான குரல் எங்கள் அம்மாவோட குரல் தான். எங்கள் அம்மாவுடைய அந்த குரலை கேட்டுக்கிட்டு, எங்கள் அம்மாவோட அந்த தாலாட்டை கேட்டுக்கிட்டு, அவங்களோட முந்தானியை பிடிச்சிக்கிட்டு அந்த முந்தானியை சுற்றிக்கிட்டே இருப்பேன். நான் சுத்த எங்கள் அம்மா பாடணும். எங்கள் அம்மா பாட அப்படி ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். எங்கள் அம்மா பாட எங்கள் அம்மா முகத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அவங்களுடைய கருவில் இருக்கக்குள்ளேயே எனக்கு இசை வந்து கிரகிச்சிருக்கேன். நான் பிறந்த உடனே எங்கள் அம்மா எனக்கு வெள்ளி கொலுசு போட்டு பார்த்தாங்களாம். எங்கள் அம்மா பாடுறாங்களாம். எங்கள் அம்மா நல்லா பாடுவாங்கன்னு சொல்ல, அந்த வெள்ளி கொலுசோட காலில் செல்னு போட்டிருக்கேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இப்படி தாளத்தோடு இருந்திருக்கேன். அம்மானாவே எப்போவுமே ஒரு அன்பாக இருப்பீங்கன்னு தெரியும், ஆனாலும் எல்லா நேரமும் உணர்வாகவும் ஆகிடுறீங்கல்ல. ரொம்ப எமோஷனல் ஆகிடுவேன். நான் வந்து இப்போ நான் என்ன தாளம் தட்டி என்ன பாட்டு பாடி என்ன இது காட்டினாலும் அதை என்ன என்கரேஜ் பண்ணுறது எங்கள் அம்மா தான்.